ஒரு கிராமத்தில் பூவிழி என்ற ஒரு சிறிய பெண் இருந்தாள். அவளுக்கு மிகவும் இன்பமான வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் அவள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு மரம் அருகில் விபத்து ஏற்பட்டு அவள் உயிரிழந்தாள். அவளது ஆத்மா அந்த மரத்திற்கே ஒட்டிப் போனது. காலம் கடந்து பூவிழியின் ஆவி அந்த இடத்திலேயே இருந்தது. அது இரவு நேரங்களில் மட்டும் தோன்றி நடந்து செல்லும் சிறிய குழந்தைகளை பார்த்து அழும். மக்கள் பயந்துவிட்டனர். இந்த ஆவி எதற்காக அழுகிறது என்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் அந்த ஊரில் வந்த ஒரு புது ஆசிரியை அந்த மரத்தை பார்த்து பூவிழியின் கதையை கேட்டார். ஆசிரியை அந்த ஆவியிடம் பேச முயற்சி செய்தார். பூவிழி தனது உயிரை இழந்ததை ஏற்க முடியாமல்தான் அழுகிறாள் என்று கூறினாள். ஆசிரியை மெதுவாக அவளிடம் கூறினார், பூவிழி, நீ இப்போது ஒரு நற்பயணத்தில் செல்ல வேண்டும். இங்கேயே தங்கியிருந்தால் மற்றவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் நீ ஒரு நல்லது செய்தால் எல்லோரும் உன்னை நினைத்து உன்னதமாக நினைப்பார்கள். அதனை கேட்ட பூவிழி சிறிய குழந்தைகளுக்கு இரவில் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஆவியாக இருந்து குரலை கொடுத்து அவர்களை திருப்பி அனுப்பத் தொடங்கினாள். பின்னர் அந்த கிராமத்தில் பூவிழி ஆவி ஒரு பாதுகாப்பான ஆவி என குறிப்பிடப்பட்டது. நெறிப்பாடு. துயரத்திலும் நமக்கு நல்லதையே செய்ய முடியும். நம் ஆத்மா அமைதியாக இருக்க வேண்டுமெனில் பயம் அல்ல, நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.